இப்ப உண்மையிலேயே சோதனை என்பது அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. தப்புவதாக இருந்தால் நபிமார்கள் தப்பி இருக்க வேண்டும். நான் தஹஜ்ஜத் தொழுகிறேன் என்பதற்காக எனக்கு சோதனை இல்லாமல் போக முடியாது. நான் அடிக்கடி ஹஜ்ஜுக்கு போய் வருகிறேன் என்பதற்காக எனக்கு சோதனை இல்லாமல் இருக்க முடியாது. நான் அல்லாஹோடு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி எனக்கு சோதனை வராமல் இருக்காது. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹோடு நெருங்க நெருங்க சோதனையும் அதிகரிக்கும். இதை அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்றால், நான் தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், நான் ஜக்காத்து கொடுக்கிறேன், நான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறேன், நான் ஹராம்கள் செய்வதில்லை, நான் வட்டியிலிருந்து விடுபட்டிருக்கிறேன், நான் நல்லவனாக இருக்கிறேன், இருந்தாலும் ஏன் எனக்கு சோதனை வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏன் சோதனை உங்களுக்கு வருகிறது என்றால், உங்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். இந்த உலகத்தில் உண்மையாக உலக வாழ்க்கையின் உண்மை நிலையையும் மறுமையின் உண்மை நிலையையும் சரியாக புரிந்து கொண்டவர்களுக்கு தேவையெல்லாம் அல்லாஹுடைய மஹப்பத் மட்டும்தான். அல்லாஹ் நம்மை நேசித்தால் மட்டும்தான் நமக்கு மறுமையில் வெற்றி இருக்கிறது. அந்த நேசத்தை பெற்றுக் கொள்வதுதான் இந்த உலகத்தை புரிந்து கொண்டவர்களுடைய 100% முழு லட்சியமுமாக இருக்கும். உலகத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், உலகத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், மறுமையை இழந்து விடுவார்கள். ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க சோதனைகள் அதிகரிக்கும்.